தாவேக்காவை அதிமுக கூட்டணிக்குள்ள ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாமே. நீ என்ன பெரிய இவனா, நீ எடப்பாடி பெரிய இவனா, நீ என் தலைவர் யார் தெரியுமா, அவர் எப்படி டான்ஸ் ஆடுவார் தெரியுமா? அன்புமணி அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் ஆட்டையை போட்ட கேஸ். அப்ப அன்புமணியோட குடிமை எங்கனாக்க பிஜேபிக்குள்ள இருக்கு. அன்புமணி எங்கேயும் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டங்களா இருக்கலாம், இதையெல்லாம் திமுக கையாளுகிற விதத்துல உங்களுக்கு எதுவும் விமர்சனம் இருக்கா? அதனால நான் ஏதாவது கருத்து சொன்னேன்னு வச்சுங்களா, நீங்க வேணா மியூட் போட்டுங்க. இது பெரியார் எல்லா மேடையிலையும் பேசின வார்த்தை தான். அது சூத்திரனாக்க தேவடியார் பார்ப்பன கடப்பாறையா பிராமண கடப்பாறையா அப்படிங்கறது சீமான் மறுபடியும் தெளிவுபடுத்தணும். இல்ல பிராமண கடப்பாறை தான் அப்படின்னாக்கா ஒண்ணு வந்து தமிழ் தேசியம் பேசுற சீமான்னு சொன்னீங்க. அவர் எங்க தமிழ் தேசியம் பேசியிருக்காருன்னு நீங்க எனக்கு உணர்த்துனீங்கன்னாக்கா. திங்க் தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம சந்திக்க வந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரபலம் அப்படின்னு சொல்லலாம். அவர் யார் அப்படின்னா நம்ம யூடியூப் ரூட்டர்ஸனுடைய மைனர் அவர்கள். வணக்கம் மைனர், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். இப்ப அதிமுகவினுடைய கூட்டணியில அன்புமணி சேர்ந்திருக்கார். ராமதாசனுடைய முடிவு என்னவா இருக்கும்? அவர் வந்து திமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன நடக்குது பாமக அப்படிங்கிற பத்தி தானே உங்களுடைய புரிதல்? ராமதாஸ் அவர்கள் வந்து தற்போதைக்கு அவருடைய மனநிலை என்னன்னாக்கா திமுக கூட்டணிக்கு வர்றதா அவருடைய மனநிலை. பேச்சுவார்த்தைகளும் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஆனா திமுக கூட்டணிக்குள்ள வருவதா இல்லையா அப்படிங்கறது திமுக கூட்டணியில உள்ள விசிகா தான் முடிவு பண்ணணுமே தவிர அது திமுகவை தாண்டி விசிகா தான் முடிவு பண்ணணும். அப்ப ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபி கூட கூட்டணி வைக்கணுங்கிற எண்ணம் துளியளவும் கிடையாது. அது யாருனாக்கா அன்புமணி அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் ஆட்டையை போட்ட கேஸ், பயங்கரமான லஞ்சம் வாங்கினது. அந்த பணத்தை எண்றதுக்கு வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள அரசாங்க அலுவலகங்களில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க், இந்த மாதிரியான செக்டார்ஸ்ல உள்ள பணம் என்ற மிஷின் எல்லாத்தையும் ஒரு வண்டியில போட்டு கொண்டு வந்து அந்த பணத்தை எண்ணாங்க. அந்த அன்புமணி லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து சேர்த்து வச்ச பணம். அது மட்டும் இல்ல, கோல்டு பிஸ்கட்ஸா மாத்தி எல்லாருமே பொட்டி பொட்டியா வச்சிருந்தாரு. இது எல்லாமே ஆவணங்களாக செய்திகளாக இன்னமும் கிடக்கு. அந்த கேஸ் இன்னமும் நிறைவு பெறல, அது இன்னமும் நினைவில் அப்படியே இருக்கு. அப்ப அன்புமணியோட குடிமை எங்கனாக்க பிஜேபிக்குள்ள இருக்கு. அன்புமணி எங்கேயும் நகர முடியாது. ரெண்டாவது, வன்னியர் சங்கத்துக்கான அந்த சிக்கல், அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் இவர் பிஜேபி கூட்டணியில சேர்ந்திருக்கிறார் அன்புமணி. விருப்பத்தோட சேரலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற நெருக்கடி இல்ல வழக்கு ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும்ன்ற பயத்துல சேர்ந்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது வந்து இந்த ஊழல், இந்த காரணங்கள் தான் அவர் போய் சேர்றதுக்கான காரணம். சரி, இதெல்லாம் பண்ணல, இந்த கேசஸ் எல்லாம் இல்ல, பண்ணலங்கிறதால பண்ணிட்டாப்ல தப்பிச்சிட்டாப்ல அப்படின்னா அவர் எங்க இருப்பாரு? அவர் ரொம்ப நல்லவரா அப்படின்னாக்கா இல்ல. ஏன்னாக்க இதற்கு முன்னாடி தலித் அல்லாத கூட்டமைப்புன்ற ஒன்ன வந்து பாமக தான் முதல்ல அந்த அலையன்ஸை கிரியேட் பண்ணுச்சு. அது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு அலையன்ஸ் பாருங்க. தலித் அல்லாத கூட்டமைப்பு பண்ணி பாப்பா இல்லாத கூட்டமைப்புன்னு உன்னால பண்ண முடியுமா? இந்த பாப்பானுங்களுக்கு இதே வேலையா போச்சு. வன்னியர்களை வந்து இழிவுபடுத்துறதே இந்த பாப்பானுங்களுக்கு வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு அவரு பேசின ஸ்பீச் இன்னமும் இதுல இருக்கு. எப்படி இருக்கும்? ஒருவேளை ராமதாஸ் ஐயா திமுக கூட்டணிக்கு வராருன்னா விடுதலை சிறுத்தைகளால, திருமாவளவனால இதை ஏத்துக்க முடியுமா? என்ன உங்களுடைய கணிப்பு என்ன? இல்ல, அது வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் தான் அதை முடிவு பண்ணணும். அந்த கால சூழலை பொறுத்து அவர் முடிவு பண்ணுவாரு. சோ அதெல்லாம் வச்சு அவர் என்ன முடிவுக்கு வராரு? இல்ல, இப்ப பிஜேபி எதிர்த்தாகணும், அதற்கு ராமதாஸ் அவர்களுடைய கை இங்க இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எழுச்சி தமிழர் யோசிச்சாக்கா அவங்க உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்ல வேண்டாப்பா, நம்ம வந்து அவங்க கூட சேரக்கூடாதான், நமக்கு அது எதுவுமே தேவையே இல்லை அப்படின்னு அவரு முடிவு பண்றாருனாக்க சேர்றது. அந்த முடிவு விடுதலை சிறுத்தைகளுடைய கையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க எடுக்கிற முடிவா தான் இருக்கும். கண்டிப்பா அது திமுக கூட்டணி தலைமை வந்து திமுக. ஆனா ஸ்டாலின் அவர்களோ அல்லது அந்த பொறுப்பாளர்களோ, கூட்டணி தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பாளர்களோ இந்த ராமதாஸ் அவர்கள் உள்ள சேர்றதை பத்தி யாருகிட்ட அவங்க பேசுவாங்கன்னாக்கா திமுக தலைமையில இருந்து அண்ணன் திருமாகிட்ட தான் பேசுவாங்க. இப்படி இவங்க பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்றதான் கேட்பாங்க. அதனால என்ன முடிவு எடுத்தாலுமே அண்ணன் திருமாவனுடைய இசைவு இல்லாமல் எடுக்க மாட்டாங்க இந்த விஷயத்தை பாமக உள்ள வர்றதை பொறுத்த வரைக்கும். இப்ப அவர் உள்ள வர்றதுக்கு ஒருவேளை எழுச்சி தமிழர் வந்து ஆதரவு சொல்றாரு, ஓகே வரட்டுங்க அப்படின்னு சொன்னாருனாக்கா அது எழுச்சி தமிழருடைய பெருந்தன்மை. ரெண்டாவது, பாமகவிற்கு விசிகா போட்ட பிச்சை கூட சொல்லலாம். இவங்க போட்ட பிச்சை கூட சொல்லலாம். அந்த கட்சியை காப்பாற்றணும்னாக்க இதை நடக்கணும்னாக்கா அவர் போட்ட பிச்சை அப்படின்னு லிட்டரலா சொல்லலாம். பாமக என்ன பார்த்துச்சுனாக்கா அவர் பையனுக்கான வேலையை மட்டும் தான் பார்த்துதே தவிர அவங்க கட்சிக்கான வேலையை, சமூகத்துக்கான வேலையை பார்க்கல. பாமக தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ராமதாஸ் ஐயா மீதான பற்றினும் இருக்கா? அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கா? இல்ல எப்படி இருக்கு கட்சி, எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த கட்சி வந்து இப்ப ரெண்டா இருக்கு. ஒண்ணு அன்புமணி கிட்ட, ஒண்ணு ராமதாஸ் ஐயா கிட்ட. பெருவாரியான தொண்டர்கள் யாரின் பக்கம் நிற்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இந்த இடஒதுக்கீடு இந்த கட்சிக்குள்ள ரெண்டா பிரிக்கலாங்க. பாமக கட்சிக்குள்ள ஒண்ணு வந்து இடஒதுக்கீடு புரிதல் உள்ள ஒரு டீம், இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியாத ஒரு டீம். இப்ப ரெண்டு டீமா பிரிச்சோம்னாக்கா இடஒதுக்கீடுனா
என்னன்னு புரிதல் உள்ள டீம்ல பெரும்பாலும் இங்க இருக்காங்க. இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியாத பெரும்பாலும் அங்க இருக்காங்க, அன்புமணி கிட்ட இருக்காங்க. இப்படி ரெண்டாக யாரு பலமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பாமகவை சார்ந்து கேட்கிறேன். ரெண்டு பலத்துல இவர் பலமா அவர் பலமா அப்படின்னு கேட்கறத விட ரெண்டு பேர்ல யார் நிலைமை ஜெயிக்க மாட்டாங்க. இப்ப இந்த கூட்டணியில யார் வந்து சேர்றாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. திமுக கூட்டணியில யார் வந்து சேர்றாங்களோ அந்த கட்சி தான் பலமாக இருக்கும். அப்ப ராமதாஸ் தான் இங்க வந்து சேரணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவருக்கு தெரியுது பலம் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் வந்து வன்னியர் மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்ன அன்புமணியே வன்னியர் சமூக மக்களே இல்ல நீ கிடையாது, எனக்கான ரெப்ரசன்டேஷன் வந்து திமுகவில் இருக்காங்க அல்லது திமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்றது திமுக கூட்டணி வேட்பாளரை ஜெயிக்க வச்சாங்க. அன்புமணி லிட்டலா தோக்கடிச்சாங்க. அப்ப பலம் எங்க இருக்குன்னாக்கா பலத்தை நிரூபிக்க வேண்டியது அவங்க கையில இருக்கு. தவைக தலைவர் விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணையில இருந்தோம், ஜனநாயகன் திரைப்படம் சென்சாரில் இருந்தோம், இந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டு எப்ப வெளியில வருவாங்க, எப்ப படம் வெளியில வரும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற கேள்வி போய் இன்னைக்கு தவைக தலைவர் விஜய் வந்து எப்போ ரிலீஸ் ஆவாரு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து வந்து உட்காந்துருக்கு. இப்ப விஜய் 41 பேரை அந்த கரூர்ல 41 பேர் கொலை செஞ்ச சம்பவம், அது இறப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கொலை. அந்த கொலை சம்பவத்துல சம்பந்தப்பட்ட கேஸ் வந்து சிபிஐக்கு மாறுது. அதுவும் கரெக்டா எலெக்ஷன் அப்பவே அந்த சிபிஐ விசாரணையும் சேர்ந்து வருது அப்படிங்கிற போலதான் நம்ம சேர்த்து வச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இது ஒட்டுமொத்தமா விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுமே பிஜேபி ஏன் இவ்வளவு தொந்தரவு கொடுக்குது விஜய்க்கு, பிஜேபி ஏன் இவ்வளவு தாவேகாவுக்கு ப்ரெஷர் போடுது அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சென்சார்ல பிரச்சனைனாக்கா ஒருவேளை கவர்மெண்டோடைய இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டாலும் கூட அது பிஜேபி தான் சந்தேகப்பட முடியுமே தவிர தமிழ்நாடு கவர்மெண்டால ஒரு இன்ச்சு கூட சென்சார்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. எனக்கா அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய ஆளுகைக்கு கீழே உள்ளது. இந்த சிபிஐ விசாரணையில என்ன போயிருக்குனாக்கா, நீ ஏன்பா 7 மணி நேரம் லேட்டா வந்த, நீ காலையில இத்தனை மணிக்கு வர்றாங்கிறது அங்க பிளானு, இன்னொரு இடத்துல மதியம் வர்றதாக பிளானு, பொதுமக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க, இன்கேஸ் நடிகர் போனாக்கா ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள காக்க வைக்க கூடாது, சொன்ன டக்கு நம்ம போயிடணும். இந்த நிமிஷம் வரைக்கும் நாம கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லவே இல்லை. இந்த 7 மணி நேரம் லேட்டுங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க தான் கூட்டத்தை ஏற்பாடு பண்றீங்க, அவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. காரணம் என்னன்னாக்கா லேட் ஆனதான் காரணம். சொன்ன டயத்துக்கு போயிருந்தோம்னாக்கா அங்க அவ்வளவு ஸ்டாம்பிட் ஆகக்கூடிய அளவுல அங்க கூட்டம் இல்லை. சொன்ன டயத்துக்கு போயிருந்தாங்க. அப்ப ஸ்டாம்பிட் ஆகக்கூடிய அளவுக்கு கூட்டம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு 7 மணி நேரம் லேட்டா, எனக்கு லேட் ஆக ஆக கூட்டம் வரும், அதனால லேட்டா போய் நம்ம கூட்டத்தை அட்டன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம். நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, ஆனா சிபிஐ கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்ல. அதுல விஜய் சொன்ன பதில் என்னன்னா, ரோடு வந்து வளைஞ்சி 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 இருந்ததுனால எங்களுக்கு 7 மணி நேரம் லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப சாதாரணமா ஒரு அரசாங்க பேருந்தோ அல்லது பிரைவேட் பஸ்ஸோ அல்லது காரோ பைக்கோ அதுல எல்லாம் அங்கிருந்து நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வராங்க இல்லைங்களா, அதே வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிற ரோட்ல தான் வருவாங்க. இப்ப அவங்களுக்கு மட்டும் எப்படி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வர முடியுது, ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த நேரத்துக்குள்ள அவங்களால வந்துட முடியுது. ஆனா விஜய் ஆகிய உங்களுக்கு மட்டும் வளைஞ்சி 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 உங்களுக்கு தனி ரோடு எதுவும் போட்டாங்களா? 8:30 மணிக்கு அங்க ஸ்பாட்ல இருக்க வேண்டிய நீ ஏர்போர்ட்டுக்குள்ள வரும்பொழுதே மணி 9:00 அப்புறம் எத்தனை மணிக்கு போய் சேருவ? அப்படி என்ன அலட்சியம்? அப்ப அலாரம் வச்சு அலாரம் அடிச்சது தெரியாம தூங்கிட்டீங்களா அல்லது அலாரமே வைக்காம தூங்கிட்டீங்களா? அப்ப எதுவுமே இல்லாம அப்படி என்ன உனக்கு புடல் அடிச்சு போட்டது மாதிரி என்ன தூக்கம்னு நான் கேட்கிறேன். இந்த சிபிஐல இந்த கேள்விதான் வைக்கப்பட்டதா? ஏன் அவங்களுடைய தாமதத்துக்கான காரணம் என்னன்றதான் பிரதானமான கேள்வியா இருந்ததா சிபிஐல? இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. இப்ப சிபிஐல கேட்கப்பட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னாக்கா, நீங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சரியா ஃபாலோ பண்ணீங்களா கேட்கும்போது நாங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்காப்ல. அப்ப என்ன பண்ணுனீங்க? அப்ப தண்ணி இல்லாம செத்து போயிருக்காங்கல்ல, அப்ப அந்த நாம்ஸ்ல வந்து வர்றவங்களுக்கு தண்ணி அது ரொம்ப முக்கியமான ஒன்று, இன்றியமையாதது. அப்ப தண்ணி பாட்டில அங்கங்க வைக்கணும். ஆனா உன் கட்சி பொறுப்பாளர்கள் எங்க போனாங்கன்னு நான் கேட்கிறேன். கட்சி பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, இப்ப கரூர் போறீங்க நாமக்கல் போறீங்க அப்படின்னாக்கா எல்லாரையும் வர வச்சிங்கல்ல, அப்ப அந்த கட்சியோட பொறுப்பாளர்கள் எங்க போனாங்கன்னு நான் கேட்டேன். எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு நான் கேட்கிறேன், லிட்டரலா கேட்கிறேன். அந்த பொறுப்பாளர்கள் என்ன வேலையை செய்யணுமோ அதை செய்யறது இல்ல ஒரு பொறுப்பாளருமே. இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னா விஜய் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது பிளாக்ல டிக்கெட் வாங்குறது, 3000 ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் விற்கிறது, இந்த வேலைகளை மட்டும்தான் அந்த பொறுப்பாளர்கள் செய்யறாங்களே தவிர கட்சிக்கான பொறுப்பு என்னவோ கூட்டம் வர வைக்கும் பொழுது தலைவர் ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அங்க பொறுப்பாளர்கள் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை எவனுமே செய்யறது இல்ல. அதனால ஏற்பட்ட பிரச்சனை இது. அது மட்டும் இல்ல, சரியான நிர்வாகிகள் இல்லாததுனாலதான் இந்த ஸ்டாம்பிட் நடந்ததா எடுத்துக்கணும். ஒருவேளை இந்த விசாரணை, இந்த ஜனநாயகனுடைய ரிலீஸ் தாமதம் எல்லாமே பிஜேபியினுடைய பிளான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது சிபிஐ விசாரணை கிடையாது.
இது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை. இது சிபிஐ ஆபீஸுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. தாவேகா பிஜேபியோட கூட்டணிக்கு சம்மதிக்கல அப்படின்னா இந்த விசாரணையை வெற்றிகரமா அவர் கடந்துட்டாரு, இவர் வந்து கம்பீரத்தோட அந்த விசாரணையை முடிச்சிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? பிஜேபியினுடைய கூட்டணியை நிர்பந்தத்தை உடைச்சிட்டு வெளியில வெளில வந்துட்டாரு நம்ம எடுத்துக்கலாமா? இதுல பிளான் ஏ என்னவாக இருக்கும்னாக்கா கூட்டணிக்குள்ள போறது பிளான் ஏ. இப்ப பிளான் ஏ படி கூட்டணிக்குள்ள போகல அப்படின்னாக்கா RSS பிளான் என்னவாக இருக்கும்னா, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை ஒத்துக்கல விஜய், வெளியில வந்து அந்த முதல்வன் படத்துல அர்ஜுன் கை தூக்குவார்ல, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி அவரை வந்து பிஜேபியினுடைய பயங்கரமான எதிர்ப்பாளரு. அப்போ ஒட்டுமொத்தமாக ஜனநாயகம் படத்துல ஒரு 350, 400, 500 கோடி அதுல கிடக்கு. அது விஜயோட காசே போனாலும் பரவாயில்லன்னு பிஜேபி எதிர்த்திருக்காருங்க. ஏன்னா சென்சார் அவங்க கிட்ட தான் நீங்களே சொன்னீங்க பாருங்க, அதெல்லாம் உதறி போட்டு வந்திருக்காரு. ரெண்டாவது, இந்த 41 பேர் கொலை கேஸ்ல அவரு பாருங்க கடைசி வரைக்கும் நின்று போராடுறாரு பாருங்க, எவ்வளவு டேரிங்க. இல்லைன்னா ஒத்துக்கிட்டு கூட்டணிக்குள்ள போயிருக்கலாமா அவரு? அப்ப பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் தான் விஜயை தவிர பிஜேபியில இறக்கி விடப்பட்ட நபர் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கும், பிஜேபிக்கு எதிராக திமுக மட்டும்தான், திமுக கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள வலுவா இயங்கிட்டு இருக்கு. திமுக இணையான ஒரு கட்சியா பிஜேபி எதிர்க்கிற ஒரு சக்தியாக தாவேகாவை RSS அடையாளம் கட்டணும். அதேதான் திமுக கூட்டணி கட்சிகள் இணையான ஒரு கட்சியாக கொண்டாந்து நிப்பாட்டுறது. நீங்க உடனே கொண்டாந்து நிப்பாட்டணும். ஒரு ரேலி போகும்ல, அந்த மாதிரி ஒரு ரேலியில கொண்டாந்து டக்குன்னு கொண்டாந்து நிப்பாட்டணும். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். தாவேகாக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரும் கூட்டம், ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து தற்கூரிகள்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனா அந்த கூட்டம் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் பிஜேபிக்கு எதிர்ப்பா சில விஷயங்கள் பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக கூடின கூட்டம் நினைக்கிறீங்களா, இல்ல திமுகவுக்கு எதிராக பேசுறாருன்றதுக்காக கூடின கூட்டம் நினைக்கிறீங்களா, இல்ல ரசிக மனப்பான்மையோட கூடின கூட்டம் நினைக்கிறீங்க? இது ரசிக மனப்பான்மையோட கூடின கூட்டம் தான் தவிர அவங்களுக்கு கொள்கை தெரியாது, அவங்களுக்கு கோட்பாடுகள் தெரியாது. இவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு பெரிய கொள்கை இல்ல. விஜய் அப்படிங்கிற அந்த முகத்துக்காக ஒரு பெரும் ஓட்டு வங்கி அங்க இருக்கின்ற பட்சத்துல ரொம்ப எளிதா அவங்க தாவேகாவை அதிமுக கூட்டணிக்குள்ள ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாமே. ஒருவேளை அவர்களுடைய பிளான் படி தான் விஜய் இயங்குறாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சுலபமா நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஏன் அப்படி தலையை சுத்தி மூக்கத்தோட வேண்டிய நிர்பந்தம் RSSக்கு எங்க இருந்தது? இப்ப அந்த பிளான்ல என்ன சிக்கல்னாக்கா, அப்ப சிஎம் கேண்டிடேட் யாருங்கிறது தான் பிரச்சனை. நிச்சயமா இப்ப எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்டாக இல்ல அப்படின்னு நான் துணை முதலமைச்சரா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டிடேட்டாக வருவதற்கு அவருக்கு ஏகப்பட்ட கோடிகளை கொட்டி கொடுத்தது அவருடைய சொந்த சமூகத்துல உள்ள மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடியவங்க கோயம்புத்தூர், அதான் தமிழ்நாட்டுடைய மேன்செஸ்டர்னு சொல்லுவாங்க. அங்க உள்ள தொழிலதிபர்கள் எல்லாருமே பெரும்பாலும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க. அவங்க ஏன் காசை கொட்டி கொடுத்தாங்கன்னாக்கா, இவன் முதலமைச்சராக வந்தாங்கனாக்கா நாளை அரசினுடைய திட்டங்கள் நமக்கு அதிகமாக வந்து சேரும், அல்லது அரசினுடைய காசுகளை நம்ம லோன் மூலியமாக பயன்படுத்திக்கலாம், ஏதோ ஒரு வகையில நம்ம அதிகமான லாபத்தை ஈட்டிக்கலாம், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட க்ளோஸ்ல இருக்காப்புல நமக்கு ஏகப்பட்ட வருமானங்களை நம்ம ஈட்டிக்கலாம், அல்லது பிரச்சனை இல்லாம பாத்துக்கலாம் அப்படிங்கிறதான். இவரு சிஎம் இல்ல, விஜய் தான் சிஎம், ஒரு டெபுட்டி சிஎம்னாக்கா இப்ப அங்க கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்துல உள்ள பொருளாதாரம் மிக்க செல்வந்தர்கள் யோசிப்பாங்க, டெபுட்டி சிஎம் ஆகிறதுக்கான அவனை கொட்டி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்கிடுவாங்க. இப்ப அதுல சிக்கல் இருக்கு. இல்ல விஜய் டெபுட்டி சிஎம், அவரு சிஎம் எடப்பாடி அப்படின்னாக்கா ரசிகர் மத்தியில கொந்தளிப்போம். நீ என்ன பெரிய இவனா, நீ எடப்பாடி பெரிய இவனா, நீ என் தலைவர் யார் தெரியுமா, 250 கோடி ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறாரு, அவர் எப்படி டான்ஸ் ஆடுவார் தெரியுமா, அவர் வந்து அவரே பாட்டு பாடுவாரு, இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பார், உங்கள் விஜய்னு போடுவாங்க, அருமையா காமெடி பண்ணுவாரு, ஃபைட் பண்ணுவாரு, உனக்கு எதாவது தெரியுமா, அப்ப எங்க தலைவர் தானே சிஎம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள் கொந்தளிப்பாங்க. இந்த சிக்கல்ல அது இருக்கு. ஏற்கனவே கொள்கை எதிரின்னு பிஜேபி டிக்ளேர் பண்ணியாச்சு. அவங்க கூட போய் கை கோர்த்தாக்கா நீ ஒட்டுமொத்தமா தெரிஞ்சிடும். அப்ப வந்து ஆல்ரெடி யூடியூப் சொன்னது மாதிரி, சேகுவாரா சொன்னது மாதிரி, மில்டன் சொன்னது மாதிரி நீ வந்து RSS கைக்கூலி தானே. அப்ப ஆரம்பத்துல நீ கட்சி ஆரம்பிக்கும் பொழுது RSS பேக்கப்போட தான் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க. அதனாலதான் அந்த IRS ஆபீசர் வந்து உங்க கட்சியில சேர்ந்திருக்கான். அதனாலதான் பிஜேபி RSS இருக்கக்கூடிய CTR நிர்மல்குமார் உங்க கட்சியில சேர்ந்திருக்கான். நிர்மல்குமார் வந்து சேர்ந்திருக்கான். சில்பாகுமார் உங்க கட்சியில சேர்ந்திருக்கான். இன்னும் பல RSS கைகளும் உள்ள இருக்குன்னு சொன்னாங்களே. குறிப்பா அந்த கட்சியினுடைய பொருளாளர் குமார்னு நீங்க சொல்றது ஆதவ். இப்போ விஜயை சுற்றி இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்கள் வேண்டுமானால் பாஜகவோடு இணக்கமான மனநிலையில இருக்கலாம். ஆனா சீமானை பொறுத்தவரைக்கும் ஒரு மேடையில பேசுறாரு, நான் வந்து பார்ப்பனிய கடப்பாறை எடுத்து பெரியாருங்கிற அந்த பிம்பத்தை உடப்பேன்னு பளிச்சுன்னு பேசுறாரு. அதை பார்க்கும்பொழுது ஒரு தலைவரை அப்படி பேசும்பொழுது இவர் பாஜகவினுடைய அபிமானி, RSS அபிமானியா இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது. அப்படி விஜய் எதுவுமே பேசல. ஒருவேளை விஜயனுடைய மனநிலை வேற, சுற்றி இருக்கிற அந்த நிர்வாகிகளுடைய மனநிலை வேறாக இருந்து பிஜேபியினுடைய வலைக்குள்ள விஜயை சிக்க வைக்கிறதுக்கான முயற்சி நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லைங்க, அவரு விஜய் வந்து இண்டிவிஜுவலா அவருக்கு வந்து பிஜேபின்னா ஒரு கட்சியா மட்டும் நான் பார்க்கல. இது வந்து ஒரு பார்ப்பனிய சித்தாந்தம். இது விஜய் வந்து நீங்க சொன்னது மாதிரி அவரு பிஜேபி எதிர்க்கக்கூடிய மனநிலை இல்ல. ஆணவ படுகொலை நடக்குது. ஆணவ படுகொலை எதிர்த்து எல்லா கட்சிகளும் ஆதரவோ எதிர்ப்போ
ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ற, பெரியாரு அம்பேத்கர் என்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்ற, அண்ணா கொள்கை தலைவர்னு சொல்ற. ஆணவ படுகொலை நடக்கும் பொழுது ஆணவ படுகொலைக்கு எதிராக நீ கருத்து சொல்லணும்ல. இந்த ஆணவ படுகொலை, எனக்கு ஆணவ படுகொலை வச்சு நீ திமுக காரணம் பண்ணு, திமுக தீய சக்தினே சொல்லு. ஆணவ படுகொலை நடக்குது, இதுதான் நீங்க சாதிய ஒழிச்ச லட்சணமா, இதுதான் நீங்க சாதி ஆணவ படுகொலை பண்றவங்களை அப்ப நீங்க பாதுகாக்கிறீங்களா? அப்ப அவசர சட்டம் ஏன் நீங்க கொண்டு வரல? பாத்தீங்களா இவங்கெல்லாம் வந்து பெரியாருடைய பிள்ளைகளா? இல்லை, நாங்கள் தான் உண்மையான பெரியாரின் பிள்ளைகள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ படுகொலையை தடுக்கிற சட்டம் உடனடியாக ஏற்றோம் சொல்லி நீ சொல்லி நாங்க ஸ்கோர் பண்ணிருப்பில்ல. இப்போ ஓம் பின்னாடி முற்போக்கு சக்திகள் இது எல்லா கூட்டத்தோட சேர்ந்து முற்போக்கு சக்தியில சேர்ந்து நின்றுருக்கும்ல. சூப்பர்ப்பா, அருமையா பேசுறாப்புல, நாங்க நின்றுப்போம்ல. ஆணவ படுகொலை குறித்து நீ இது வரைக்கும் என்ன கருத்து தெரிவிச்ச? அட்லீஸ்ட் அறிக்கை ஒரு ட்வீட் கூட இல்லையே. அது கேட்டது என்ன தெரியுமா சொன்னாங்க? நாஞ்சில் சம்பத் சேர்ந்தாப்புல இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அதுல வந்து 2 தரப்பு இருக்கிறதுனால, அது நம்ம மதுரையில வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூ அப்ப கேட்கிறாங்க, 2 தரப்பு சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதனால அதுல கருத்து சொல்றதுங்கிறது ஓட்டரசியலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் இப்ப ஆணவ படுகொலை நிலைப்பாடும் கட்சி நிலைப்பாடுனாக்கா 2 தரப்பு சம்பந்தப்பட்டிருக்கு. ஒண்ணு ஒடுக்கப்படுற சமூகம், இன்னொரு ஒடுக்குகின்ற சமூகம். அதனால அதுல கருத்து தெரிவிப்பதோ அல்லது அதற்கு எதிரான பேச்சுக்களை பேசுவது அல்லது அறிக்கை வெளியிடுவது என்பது ஏதோ ஒரு தரப்பினுடைய வாக்கை நம்ம இழக்கிறதா ஆகும். அதனால நாங்க வெளியிடல. அப்படின்னா நீ ஒருவேளை இன்கேஸ் பாம் அசத்துங்கன்னு சொல்லி நீ சிஎம் ஆயிட்டுன்னு வச்சுங்களேன், நீ சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் இங்க ஆணவ படுகொலை நடக்கும், சாதிய தீண்டாமை, சாதிய ஒடுக்குமுறை நடக்கும், மத ஒடுக்குமுறை நடக்கும். திருப்பரங்குன்றத்துல ஏத்துறதுக்கு தீபத்தை தூக்கிட்டு கிளம்புவாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்ப இல்ல 2 தரப்பு சம்பந்தப்பட்டிருக்கு, அதனால அரசாங்கம் வாயை பொத்திக்கிட்டு இருக்கு, முதலமைச்சர் பேச மாட்டாருனாக்கா எலெக்ஷன் வருது ஓட்டு போயிடும் அப்படின்ட்டு பொறுமையா இருப்பீங்களா? அப்ப அப்படிதான் நிற்கணும்ல. என்ன நியாயத்தின் பக்கம் நிற்கணும்ல? ஆமா, நியாயத்தின் பக்கம் நிற்கணும்ல. அப்ப ஒண்ணுமே சொல்ல மாட்டேனாக்கா எப்படி? நீ ஏதோ ஒண்ணு சொல்லணும்ல. அப்ப சிஎம் ஆனாக்கா நீ அதை தானே பண்ண போற? நாம ஒரு கருத்தை சும்மா ஒரு கருத்தை தெரிவிச்சாலும் நம்ம ஓட்டு போடணும் பயப்படுறாங்கன்னா, அதை எதிர்த்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி வந்து நீதிமன்றம் போய் ஏத்துங்கன்னு சொல்லுது. ஏத்தல 6:30 மணிக்கு ஏத்தலனாக்கா 6:35 கண்டெம்ட் எடுப்பன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் நீதிபதி வந்து சேலஞ்ச் பண்றாரு. we will face the consequences, we are not allowing அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தனிப்பட்ட நபருடைய அது வாக்குமூலமோ ஸ்டேட்மெண்ட்டோ கிடையாது, அது அரசாங்கத்தினுடைய குரல். அது அப்ப சிஎம் என்ன சொல்றாருனாக்கா, நாங்க அலோவ் பண்ண மாட்டோம், நாங்க சட்டப்படி ஒரு நடவடிக்கையை பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவ்வளவு கூட்டத்தையும் தடுத்து நிப்பாட்டி திரும்ப அனுப்பிச்சாங்க. மேல ஏத்துனாங்க, கண்டிப்பாக மதக்கலவரம் வரும். எனக்கு அயோத்தியில எப்படிதான் ஒரு பொம்மையை கொண்டு போட்டாங்க. இப்ப ஆர்.எஸ். அண்ணா கூட அதை பேசியிருந்தாரு. ஒரு பொம்மையை கொண்டு போய் போட்டுதான் அது எத்தனை வருஷம் முன்னாடி நடந்தது? பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. இன்னைக்கு இது எங்கன்னாக்கா அந்த மசூதியே இல்ல. இன்னைக்கு அங்க ராமர் கோயில்ன்ற ஒண்ணு எழுப்பி அதுக்கு சுத்திலும் உள்ள ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்ல நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் விற்க கூடாது, எதுவுமே விற்க கூடாதுங்கிற ரூலை நீங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அரசாங்கம் எனக்கு ஓட்டை தாண்டி இங்க உள்ள மக்களுடைய அமைதி மனநிலை முக்கியம், சமூக நல்லிணக்கம் முக்கியம்னு சொல்லிட்டு தான் நீ எது வேணாலும் சொல்லு, நீதிமன்றம் சொல்லு, நீதிபதி சொல்லு, நீ பாதுகாப்புக்கு அனுப்பு, நான் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் என்னுடைய மக்களுக்காக நான் நிற்பேன், ஆட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல நிற்பேன்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் நிக்குதுனாக்கா நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்? இப்படி இந்த அடிப்படையான விஷயங்களுக்கு, அடிப்படையான பிரச்சனைகளுக்கு எதுவுமே நான் பேச மாட்டேன் அப்படின்னாக்கா உனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன தங்கி பிடிவும் கிளிக்க போறேன் நானு. ஆனாலும் திமுகவின் மீது மக்களுக்கு ஒரு சில விமர்சனங்கள் இருக்குதானே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நடந்துகிட்டு இருக்கிற போராட்டமா கூட இருக்கலாம், சம வேலை சம ஊதியம்ன்ற ஆசிரியர்களுடைய போராட்டங்களா இருக்கலாம், தூய்மை பணியாளர்களுடைய போராட்டங்களா இருக்கலாம். இதையெல்லாம் திமுக கையாளுகிற விதத்துல உங்களுக்கு எதுவும் விமர்சனம் இருக்கா? இல்ல அதுதான் எனக்கு என்னன்னாக்கா, இந்த போராட்டத்துல அவங்க வச்ச கோரிக்கை என்ன, எதனால அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க, யார ஆப்போசிட்ல மென்ஷன் பண்ணி பேசுறாங்க, அரசாங்கத்திட்ட வைக்கிற கோரிக்கை என்ன, அரசாங்கம் ஏன் இதை தரம் இருக்குது அல்லது இந்த போராட்டத்துக்கு ஏன் காது கொடுக்கல செவி கொடுக்கல அப்படிங்கிறது நான் இன்னும் டீட்டெயிலா படிக்கல, நான் அதை கவனிக்கல சரியா. சோ அதனால நான் ஏதாவது கருத்து சொன்னேன்னு வச்சுங்களா, தப்பா போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கு நான் வேண்டாம் அப்படின்னு. பொதுவா தமிழக மண் அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு இணக்கமான மண் கிடையாது. எப்பயுமே தமிழக மக்களுடைய மனநிலையிலேயே பாஜக வெறுப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, பார்ப்பனிய வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, RSS வெறுப்புன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு மண்ணுல இருந்து தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் ஏன் தன்னை அந்த ஒரு மேடையில் அப்படி பேசுறாரு, நான் பார்ப்பனிய கடப்பாறையை எடுத்து பெரியாருங்கிற அந்த பிம்பத்தை உடைப்பேன் அப்படின்னு சொல்றாருல, அதுல அவருக்கு என்ன லாபம் வந்துட போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல 2 விஷயம் கேள்வியிலேயே நான் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிறேன். ஒண்ணு வந்து தமிழ் தேசியம் பேசுற சீமான்னு சொன்னீங்க, அவர் எங்க தமிழ் தேசியம் பேசியிருக்காருன்னு நீங்க எனக்கு உணர்த்தினீங்கன்னாக்கா அதை நான் கத்துக்க தயாரா இருக்கேன். அவர் சொல்றது வந்து பிராமணிய கடப்பாறை அப்படின்னு தான் சொன்னாரு. அப்ப பிராமண கடப்பாறை அப்படின்னாக்கா பிராமணர் அப்படிங்கிற அந்த வர்ணத்தை நான் ஏத்துக்கிறேன். சாதிங்கிறது பிராமணருங்கிறது ஜாதி கிடையாது, ஐயரு ஐயங்கார் தான் ஜாதியை தவிர பிராமணர் என்பது சாதி கிடையாது, அது ஒரு வர்ணம். அப்ப பிராமணர் என்கிற வர்ணத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நீ சூத்திரன் ஆயிடுற. நான் பிராமணர் என்கிற வர்ணத்தை ஏத்துக்கல, அதனால நான் சூத்திரம் கிடையாது, ஐம் நாட் அ சூத்ரா. அப்ப நீ தான் சொல்ற பிராமண கடப்பாறைன்னு, அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நீ சூத்திரங்கிறத நீ ஏத்துக்கிற, அது சரசூத்ரா வேறன்னு இருக்கிற. ஏன் சரசூத்திரன்னு சொல்றேன்னா, சங்கி என்றால் சக நண்பன் அப்படின்னு பேசுறீங்கனாக்கா அப்ப நீ சரசூத்திரன்னு நீ ஒத்துக்கிற.
இப்ப சூத்திரம்னா என்ன அர்த்தம்னாக்கா, நீங்க வேணா மியூட் போட்டுங்க, இது பெரியார் எல்லா மேடையிலும் பேசின வார்த்தை தான் அது. சூத்திரம்னாக்கா தேவடியால் மகன் அப்படின்னு அர்த்தம். சொல்ல போனாக்க பார்ப்பானுடைய வைப்பாட்டியின் மகன். இப்ப பிராமண கடப்பாறையா பார்ப்பனிய கடப்பாறையா, அவர் கடப்பாறையை தூக்கிட்டு வருவாங்க, வேணான்னு சொல்லல, பார்ப்பன கடப்பாறையை தூக்கிட்டு வரட்டும். ஆனா நீ தூக்குறது பார்ப்பன கடப்பாறையா பிராமண கடப்பாறையா அப்படிங்கறத சீமான் மறுபடியும் தெளிவுபடுத்தணும். இல்ல பிராமண கடப்பாறை தான் அப்படின்னாக்கா உன் பிறப்பு என்னங்கிறத நீயே கொச்சைப்படுத்திக்கிற. நாம் தமிழர் கட்சி என்பது ஆரம்பிக்கப்பட்டது கட்சி ஜெயிச்சு சிஎம் ஆகுவது, பிரைம் மினிஸ்டர் ஆகுவது அல்லது மினிஸ்டர் ஆகுவது என்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது. அப்போ உனக்கு என்ன தேவையோ, 12 மணி ஆச்சு, கடை திறந்தாச்சு, போய் சரக்க போட்டு படுக்க வேண்டியதானே, உதவியெல்லாம் இழுப்ப போட்டு படுக்க வேண்டியதானே, எதுக்கு ஏன் தலையை எடுத்துட்டு இருக்கீங்க? அப்போ ஓட்டு அரசியல் வந்தாங்க, ஓட்டு தேவை, ஓட்டுக்கானவன் இல்லை நாட்டுக்கானவன் பேச வேண்டியது. நான் ஜாதி பார்த்து நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லுவாப்ல, ஆனா எல்லா இடத்தும் ஜாதி பார்த்தா நிப்பாட்டுவாப்ல. எலெக்ஷன்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல. RSS சித்தாந்தங்களை மக்கள்கிட்ட வேறொரு வழி, எளிமையான வடிவத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொல்றீங்க. அதுவே நான் 100% நீங்க ஒரே வரையில முடிச்சிட்டு. நன்றி. நிறைய பேசணும். தொடர்ந்து மீண்டும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது, உங்களுக்கு நேரம் அனுமதிக்கும் போது சந்திப்போம். ரொம்ப நன்றி. நீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நம்ம மீண்டும் நிறைய பேசுவோம். நன்றி.